Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கான அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீட் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். ஏன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவங்களோட அதாவது ஆரம்பத்தில் இருந்தே அவங்களோட விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து கோர்ட்டை ஒரு பக்கம் விட்டுருங்க, சரியா, சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த அஃபிடேவிட் அவங்க ஃபைல் பண்ணது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த எல்லா தகவலுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரீநீட் நம்மளால் வைக்க முடியாது. ரீநீட் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஏன்னா 24 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. இதுக்கு போய் நம்ம ரீநீட் வைக்கிறது வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லா ஜோனுக்குமே பரவலை அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாதமாக என்னாச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட மத்திய அரசுலேருந்து என்னாச்சு பார்த்தா வச்சுருந்தாங்க, சரியா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தெளிவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சரியா. சுப்ரீம் கோர்ட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டே இருக்கிறாங்க, சரியா. ஆனால் இவங்க தெளிவாக ஒரு பதில் சொல்லிட்டே இருக்காங்க. இந்த குறிப்பிட்ட ஜோனில் மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு கொஸ்டின் வந்து, அதாவது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து முன்னாடியே வந்துச்சு, அதுவும் எக்ஸாம் அன்னைக்கு தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோன் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஜோன் வந்து சொல்கிறாங்க, சரியா. அந்த ஜோனில் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம் வைக்கிறதா இருந்தால் அந்த ஜோனில் மட்டும் நீங்கள் எக்ஸாம் வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் ஜூலை 3rd வீக் வந்து நமக்கு வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா அதாவது ரீநீட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இவங்க ஜோன் வைஸாக ஒருவேளை ரீநீட் வைக்கலாம்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா, அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க திரும்ப ரீநீட் வச்சு அவங்களுக்கு புதுசாக மார்க்கை கொடுத்து, சரியா, அந்த மார்க்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் உள்ள வந்து இதெல்லாம் வந்து வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா என்னாச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், சரியா. அதே மாதிரி அதுலேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா, எப்படி இப்போ ஒரு எக்ஸாம் வச்சாங்க பாருங்கள், திரும்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம் வச்சாங்கல்ல, அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எக்ஸாம் எழுது, பிடிக்கலன்னா எக்ஸாம் எழுத வேணாம்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி கூட ஒரு ஆப்ஷன் மேபி கொடுக்கலாம், மேபி நமக்கு என்ன தெரியும், அதை வந்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியெல்லாம் கொடுத்தாங்கன்னா அந்த ரீநீட் எக்ஸாமே வைக்கணும்னு அவசியமே கிடையாது, சரியா. ஆனால் ரீநீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஆனால் இந்த ஜோன் வைஸ் என்னன்னு பார்த்தா ரீநீட் எக்ஸாம் வைக்கலாம், சரியா. அப்படி வச்சாங்க அப்படின்னா நமக்கு ஜூலை 3rd வீக்கில் கவுன்சிலிங் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. மேபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1st வீக் இல்லை 2nd வீக் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து மூவ் ஆயிரும். அதனால் ரீநீட்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இந்த மார்க் தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க்காக மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது, சரியா. அந்த ஜோன் வைஸ் தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீநீட் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.